நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ஒரு மகாராணி சிக்கன் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பேரை கேட்டாலே வித்தியாசமாக இருக்குங்க. அதை விட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே வீட்டில் சிக்கன் இதெல்லாம் பெண்கள் தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மகாராணி சிக்கனை முடிஞ்சால் ஆண்கள் செஞ்சு உங்கள் வீட்டு மகாராணிகளுக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்குங்க. கண்டிப்பாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த சிக்கனை எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா மகாராணி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். மகாராணி சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பவுலில் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பீஸுகளாக எடுத்து வச்சுருக்கோம். அதாவது எலும்பு உள்ளது, தனிக்கறி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அதில் 2 லெக் பீஸ் வேறு நல்லா சூப்பராக கோடு போட்டு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த மகாராணி சிக்கன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சேர்க்கலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 1/2 கிலோ சிக்கனில் வந்து உப்பு, தூள் உப்பு, நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான தூள் உப்பு நம்ம இங்கேயே சேர்த்துருவோம். ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, தயிர் ஒரு 50 ml, அதாவது ரொம்ப புளிக்காத தயிர் ஒரு 50 ml சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூனு நைஸ் அரைச்சதாக சேர்த்துக்கோங்க. அடுத்து எலுமிச்சம்பழம் சின்னதாக 1/2 எலுமிச்சம்பழத்தில் பிழிஞ்சால் போதும். ரொம்ப சுண்டை பிழிய வேண்டாம், சும்மா லேசாக நசுக்கி ஒரு 10-20 சொட்டு இருந்தால் போதும். பிழிஞ்சாச்சு. சிக்கனு நம்ம போட்டிருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து வச்சிடலாம். அந்த இஞ்சி பூண்டு, தயிர், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் நல்லா இதில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. சிக்கன் நல்லா ஊறணும். இதிலே தான் ஊறணும். நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ மகாராணி சிக்கன் பண்ணதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூனு பெருஞ்சீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு சின்ன சீரகம் தூள், அதாவது சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராமு முந்திரி பருப்பை இந்த பவுலில் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூனு கசகசாவும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டோம். இப்போ ஊற வச்சதை இதை அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இந்த போட்டிருக்கக்கூடிய அந்த மசாலாவோடு சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுட்டு அடுப்பை வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கு. சூடாகிட்டு நேரத்தில் இப்போ நம்ம இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே இதுக்கு தேவையான மசால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம்பு, பட்டை பார்த்தீங்கன்னா சின்னதாக, அதாவது கொஞ்சமாக இந்த மாதிரி சின்னதாக ஒரு 3 பீஸ் இருந்தால் போதும், அதையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், சின்ன ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், கல்பாசி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பீஸு, அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து இன்றைக்கி கம்மியாக தான் போடணும். அதாவது இந்த மகாராணி சிக்கனுக்கு இந்த அளவுக்கு போட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயிலேயும் அந்த மசாலா லேசாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ மசாலா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே நம்ம அந்த தட்டில் ஒரு 200 கிராமு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கதை நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மகாராணி சிக்கனு. அடுத்து மகாராஜா சிக்கன் இருக்குது, அடுத்து மந்திரி சிக்கன் இருக்குது. இப்படி நிறைய வெரைட்டிஸ் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் இந்த மகாராணி சிக்கனை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துருக்குன்றத கமெண்டில் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய சிக்கன் வெரைட்டிஸு போட ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா முக்கால்வாசி பதத்துக்கு வதங்கினது பிறகு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அதாவது ஏன் இந்த எண்ணெயில் சேர்க்குறோம்னா நமக்கு வந்து இந்த எண்ணெயிலே நம்ம இந்த வத்தப்பொடியை சேர்க்கும் போது நமக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா கலராக கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த இடத்துல எண்ணெயில் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இப்போ மிளகாத்தூளை போட்டு நல்லா இந்த போல் கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி வந்து மீடியமான தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம். பெருசாக இருந்தால் 1, சிறுசாக இருந்தால் 2, அவ்வளோதான். கம்மியாக சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தக்காளியும் அந்த வெங்காயம் நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி வச்சுருந்தோம்ல, அதோட தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தக்காளி நல்லா இதோடு சேர்த்து நல்லா கிரேவியாக வதங்கி வரட்டும். தக்காளி பேஸ்ட்டை நல்லா ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்த உடனே இந்த பவுலில் சிக்கனை நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. மசாலாவில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நல்லா இறங்கி அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வெந்து வரணும். கலந்து மட்டும் விடுங்க. சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அப்பப்போ எடுத்து பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நான் ஒரு தடவை கலந்து விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அந்த சிக்கன் நல்லா சுருங்கி அருமையாக வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. பீஸ் வந்து எதுக்கு நான் இன்றைக்கி பெருசாக போட்டிருக்கேன்னா ஆளுக்கு ஒரு 2 பீஸு
அப்படி மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ முந்திரி பருப்பு, கசகசா, நம்ம கொஞ்சம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள் போட்டு அரைச்சி வச்சு நல்ல பேஸ்ட்டாக, அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ இந்த மகாராணி சிக்கன் நமக்கு ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 நிமிஷம் நம்ம அப்படியே மசாலாவில் வேக வச்சு எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லேசான தொக்கு, அந்த பீஸ் வந்து நல்லா உடையாமல் நல்லா வெந்து அருமையாக தயாராகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை அப்படி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு இறக்கிடலாம். சூப்பரான மகாராணி சிக்கன் நல்லா லேசான அந்த கிரேவியோடு பார்த்தீங்கன்னா பீஸ் பூரா நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. மகாராணி சிக்கனை டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆஹா, அந்த மசாலாவில் சூப்பராக ரெடி ஆயிடுது. நல்லா மாவாக இருக்குது. ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுப்போம், அதை ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.